உலக ஒருமைப்பாட்டு கேளிரே அனைவருக்கும் வணக்கம். புயலோசை வலையொலியின் ஊடாக இன்று ஒரு திருக்குறட்பாவில் உங்களை சந்திப்பதில் யாம் அகமகிழ்வடைகின்றேன். 39வது குறட்பா. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. பாருங்கள், அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. இந்த குறட்பாவின் உள் சென்று நாம் பார்க்கின்ற போது, உள்ளார்ந்த கருத்தை பார்க்கின்ற போது தற்காலத்திற்கு மிகவும் பொருத்தப்பாடுடையதாக இருக்கின்றது. இன்று பாருங்கள், 5 வருடங்கள் 10 வருடங்கள் சிலர் மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்கள். அவ்வாறு வாழ்கின்ற வேளையிலே அவர்கள் அறத்தை செய்கின்றார்களா என்று கேள்விக்குறியாக இருக்கின்றது. இன்று அறத்தோடு கல்வியை கற்கின்றவர்கள், அறத்தோடு தொழிலை செய்கின்றவர்கள், அறத்தோடு அரசியல் செய்கின்றவர்கள், அறத்தோடு வியாபாரம் செய்கின்றவர்கள், அறத்தோடு வாழ்க்கையை நடத்துகின்றவர்கள் மிகவும் எளிதாகவே இருக்கின்றார்கள். அதாவது மிகவும் குறைவாகவே இருக்கின்றார்கள். இதைத்தான் பொய்யாமொழி புலவர் குறிப்பிடுகின்றார். அறத்தான் வருவதே இன்பம். அதாவது உண்மையான அறத்தின்படி வாழ்க்கையில் நாம் வாழ்வதே உண்மையான இன்பம். மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அதாவது மற்றவை எல்லாம் மற்றவர்களால் புகழக்கூடிய நிலையில் இல்லாத பட்சத்திலும், மற்றும் அவையெல்லாம் எங்களுக்கு ஒரு தற்காலிகமாக ஒரு 5 வருடமோ அல்லது ஒரு ஆக கூடி போனால், அதாவது மிஞ்சி போனால் ஒரு 10 வருடங்களோ இன்பம் தரக்கூடியதாக இருக்கும். இன்று வரலாற்றிலே நாயகர்களாக இருக்கின்றவர்கள், வரலாற்றிலே சாதனை புரிந்தவர்கள், இன்று மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். இவர்கள் எல்லாம் அறத்தின் வழி வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் அறத்தின்படி எல்லா வாழ்க்கை முறையும் பின்பற்ற வேண்டும். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. நன்றி.